புஷ்பா 2 கதை என்னன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஹீரோக்கு வந்து சிஎம் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு போகிறாரு. சிஎம் வந்து ஃபோட்டோ கொடுக்கல. எப்படி வந்து ஃபோட்டோ எடுத்தாருங்கிறது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூஃபுக்கான ஸ்டோரி மாதிரி தெரியும். பட் இதை வச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து தெறிக்க விட்டாங்க. படம் வந்து பயங்கர வந்து ஒரு கமர்ஷியலாக பயங்கர ஒரு ஃபாஸ்ட்டாக எங்கேயுமே பெரிய லெவலில் லேக் இல்லாமல் படம் வந்து சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 hours போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப். அதுவே வந்து நம்மளுக்கு பெரிய லெவலில் போர்லாம் அடிக்கல. படம் வந்து செம்மையாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா பார்ட் 3க்கு லீடு ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு 45 minutes எடுத்திருக்காங்க. அதோட ஒரு 15 minutes வந்து இன்டர்வல் முடிஞ்சோன்னு வைக்கிறாங்க. அது கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவல் கதையை கொண்டு போய் முடிக்கிறாங்க. அது வரைக்கும் படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பார்ட் 3க்கான லீடு வந்து ஒரு 1/2 hour வச்சுருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு படம் எப்படா முடியும், நம்ம பார்த்த கதையை முடிஞ்சிடுச்சு. கதை எப்படின்னா இது ஒரு அல்லு அர்ஜுன் வர்சஸ் ஃபஹத் ஃபாசில் தான் இருக்கும். ஸோ அந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அவ்வளோதான், கதை முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அவங்க காமிக்க வந்தாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு பார்ட் 3க்கான லீடுக்காக ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே லேக்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பார்த்த கதையை தாண்டி அது ஒரு வேற ஒரு கதை போகுது. ஸோ இது ஏன்டா சொல்கிறீங்க, தேவையில்லாத ஒரு விஷயங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக லாஜிக்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு வரக்கூடாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வழியாக பார்த்தீங்கன்னா படம் வந்து நல்ல ஒரு படம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் மெயின் ப்ளஸ் என்னென்னா இது வந்து ஒரு தெலுங்கு படம். பட் இப்போ பேன் இண்டியா பண்ணுறதுனால இப்போ வந்து தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து லொக்கேஷன் எதுவுமே அவங்க மாற்றலை. இது ஆந்திரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒரு தெலுங்கு பேஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் நாங்கள் பேசுகிறது மாத்திரம் தமிழில் வந்து ஆடியன்ஸ் புரியறதுக்காக பேசியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்னா சரி தெலுங்குல இந்த மாதிரி தான் நடக்குங்கிறது நம்மளுக்கு ஆடியன்ஸால் கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ நிறைய படம் வந்து ஒரு பேன் இண்டியா பண்ணும்போது அவங்க கனெக்ட் பண்ண விடாமல் வந்து இப்போ ஹைதராபாத்தில் எடுத்துகிட்டு அது சென்னையில் நடக்கக்கூடிய கதையை மாதிரி மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே பாம்பேயில் நடக்கக்கூடிய இது மாதிரி மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றும் போது அந்த ஒரிஜினாலிட்டி வந்து மிஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த படத்தில் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி எங்கேயுமே மிஸ் ஆகலை. அதே மாதிரி நீங்கள் படத்தோட பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த டெக்னிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சிஜி மாத்திரம் 1-2 இடத்துல வந்து கொஞ்சம் சரியில்லை. பட் ஓவராலாக வந்து டெக்னிக்கலாக இந்த படம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாங்ஸ் வந்து மெயினாக பார்க்கணுன்னா பார்ட் 1 கூட நீங்கள் சாங்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா பார்ட் 2ஓட சாங்ஸ் வந்து பார்ட் 1க்கு ஈக்குவலாக கிடையாது. பட் இந்த ஒரு ஜஸ்ட் பார்ட் 2ன்னு பார்க்கும்போது இந்த படத்துக்குள்ளே அந்த சாங்ஸ் வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து நெக்ஸ்ட் லெவலில் அந்த படத்தை ட்ராவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இந்த சாங்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி படத்தில் வந்து கொஞ்சம் கிளாமர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்போ ஆனால் கிளாமர் ரொம்ப எக்ஸ்ட்ரானா அது வந்து ஒரு கிளாமரஸாகவும் ஃபுல்லாக போகாமல் அதே டைம் வந்து அந்த காஸ்டியூம்ஸ் வந்து கொஞ்சம் கிளாமரஸாக போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்த கிளாமர்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யூடியூப்பில் வந்து அந்த ஃபீலிங் சாங்கு அதுக்கப்புறம் வந்து சப்பு சப்புன்னு ஒரு சாங்கு. ஸோ இந்த சாங்கில் நீங்கள் வந்து என்ன கிளாமர் பார்த்தீங்களோ அந்த கிளாமர் தான் வந்து படத்துலையும் இருக்குது. மெயினாக அந்த ஃபீலிங் சாங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டாக போட்டு டான்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. பட் ரஷ்மியோட ட்ரெஸ் மாத்திரம் ரொம்ப கிளாமரஸாக இருக்கும். அதை மாத்திரம் அவங்க வந்து கொஞ்சம் தவிர்த்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதே மாதிரி ஃபஹத் ஃபாசிலோட கேரக்டர் இப்போ இவர் அல்லு அர்ஜுனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு. ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர் தான் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே அவர் வந்து ஆம்பளை இல்லைங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அது சொல்லும் போது அந்த கேரக்டரோட லெவல் வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் கூட பவர்ஃபுல்லான சீன் வச்சுருக்காங்க. பட் ஆடியன்ஸாக பார்க்கும்போது அவன் மேலே இருக்க ஒரு பயமோ இல்லை ஒரு பவரோ வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அது கொஞ்சம் தவிர்த்துருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். படம் ஃபுல்லாகவே வந்து அல்லு அர்ஜுன் மேலே தான் வந்து ஃபுல் படமும் ட்ராவல் ஆகுது. அவரும் வந்து புஷ்பா 1 வந்து எங்கே முடிஞ்சதோ அந்த எதிர்பார்ப்போட அந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது அது ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து அந்த எதிர்பார்ப்புக்கு வந்து மீட் பண்ணி படம் வந்து சூப்பராக வந்து போயிருக்கு. ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வழியாக நல்லா இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பெரிய ஒரு லேக் இருக்குது. அது தவிர்த்துருந்தாங்கன்னா படம் இன்னும் ஃபார் பெட்டராக இருந்திருக்கும்.